என்ன கோலம் இடையில் ஒரு காவியும் அடையவர்த்த மண்டலமும் என்ன இது என்ன வேடம் சடைமுடிகள் ஆடவும் தவ முனிவர் வேடமும் தாங்கியது என்ன கோலம் உயிர் தருவதாரடா உலகில் அவன் அல்லவா உண்மையது தோன்றவில்லையே உயிர் தருவதாரடா உலகில் அவன் அல்லவா உண்மையது தோன்றவில்லையே ஓமென எழுந்தவன் நாமெனவும் நின்றவன் ஆம் அவனோ என்பவன் தான் பித்தனோ பெருமானோ சித்தனோ சிவபிரானோ காரை காட்டு நங்கையே. சுவாமி சுவாமி காரை காட்டு நங்கையே, உனது பக்தியை மெச்சினோம். இப்பூ உலகில் நலமோடு வாழ்ந்து எம்மை வந்து அடைவாயா. சிறு தொண்டரே, பார்த்தீரா? தன் விரதத்துக்கு பங்கம் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக துணையாக இருந்த ஒரே பிள்ளையை கொன்றாளே, அவளை விடவா நீர் சிறந்த பக்தர்? கூலிக்கு நெல் குத்தி அந்த அரிசியில் சோறு சமைத்து என் பெயர் சொன்ன அடியார்களுக்கெல்லாம் உணவளித்து வெறும் கஞ்சியை மட்டும் தான் குடித்தாளே, அந்த அம்மையாரை விடவா நீர்? இல்லை பெருமானே, இல்லை. அகந்தையின் அறிவை மறைத்து விட்டது, ஆணவம் என் கண்களை மறைத்து விட்டது. நான் உணர்ந்து விட்டேனே, நான் உணர்ந்து விட்டேன். அவ்வளவு பெருமை வாய்ந்த தெய்வம் முருகனுடைய தந்தை. லார்ட் சிவா அவ்வளவு பவர்ஃபுல் காடா? ஆமா, அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய பக்தனையே தனது பக்தனா மாத்தினான் நம்முடைய முருகன். அதை நான் சொல்றேன். பொய்யாமொழி புலவரே வணங்குகிறேன். வாருங்கள் குமரப்போழலே, அமருங்க. நன்றி நன்றி. பெரு நிலக்கரான தாங்க இவ்வேளை புலவரை நாடி வந்த காரணம் என்னவோ? ஒன்றுமில்லை புலவரே, முதலில் இதை எடுத்துக்கொள்ளும். 1000 வராகன் இருக்கிறது. 1000 வராகனா? எனக்கா? எதற்கு? நான் வணங்கும் எம்பெருமானாகிய முருகன் மீது தங்களின் திருவாயால் ஒரு கவிதை பாட வேண்டும். அடியேன் அதை கேட்டு கேட்டு மகிழ வேண்டும். என்ன சொன்னீர்? முழுவதற் கடவுள், முக்கண் படைத்தோன், முப்புறமும் எரித்தோன், எப்புறமும் வணங்கும் என் அப்பன் பரமேஸ்வரனை பாடுமாயா? அவன் மைந்தனையா பாடச் சொல்லுகிறேன்? போதும். எனக்கு வாழ்வளித்த வள்ளலை, வடிவேலனை, வண்ணமயில் வாகனனை பாடமாட்டேன் என்ற ஏளனமாக பேசுகிறேன். புலவரே, நான் கொடுத்த 1000 வராகன் போதவில்லை என்றால் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளும், தருகிறேன். அதை வாங்கிக் கொண்டு எனது தெய்வமான முருகன் மீது பாடும். நிறுத்தும். நீ கோடி கோடியாக வராகனை கொட்டிக் கொடுத்தாலும், இப்பிறவியில் மட்டுமல்ல எப்பிறவி எடுத்தாலும் என் அப்பனை பாடுமாயா? சுப்பனை பாடமாட்டேன். பெட்டையை பாடுமாயா? அது ஈட்ட முட்டையை பாடமாட்டேன். போய்விடும். முருகா, நான் உன்னை வணங்குவது உண்மை என்றால், கண்கண்ட தெய்வம் என்றால், சத்தியத்தின் உருவம் என்றால், தத்துவத்தின் பொருள் என்றால், புத்தி தடுமாறி பேசும் இந்த பொய்யாமொழி புலவனின் ஆணவத்தை அடக்கி உன் காலிலே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க செய்வேன். அது மட்டும் போராடும் முருகா, இந்த புலவன் வாயாலேயே உன் புகழை பாடுபடி செய்ய வேண்டும். புகழை பாடுபடி செய்ய வேண்டும். பொய்யாமொழி, வருகிறேன். யாரப்பா நீ? பாரப்பா நன்றாக என்னை. கையிலே வில்லெடுத்து கானகத்தே தோன்றுபவனை பார்த்து நீர் யார் என்று முடிவு செய்கிறீர்? வேடனோ? வேடனோ விருத்தனோ வேலனோ, மொத்தத்தில் உம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உனக்கு என்ன வேண்டும்? உம்மிடம் உள்ளது வேண்டும். ஓஹோ, நீ கள்வனோ? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுமே. எடும் விரைவில். உனக்கு கொடுக்க என்னிடம் பொருட்செல்வம் ஏதும் இல்லையே. அப்படி என்றால் உம்மிடம் வேறு எந்த செல்வமும் இல்லையா? ஏன் இல்லை? உலகில் உள்ள எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வமான கல்வி செல்வம் என்னிடம் நிறைய இருக்கிறது. ஓஹோ, புலவரோ? பெரும் புலவர் அல்ல, பெரும் புலவர். பொய்யாமொழி. அந்த கல்வி செல்வத்தை உனக்கு கொடுக்க முடியாதே. ஏன் முடியாது?
எப்படி முடியும்? என் மீது ஒரு பாட்டு பாடும், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். பாட்டை புரிந்து கொள்ளும் சக்தி கூட உனக்கு இருக்கிறதா? முதலில் பாடும் அந்த சக்தி உமக்கு இருக்கிறதா என்று பார்த்து விடுகிறேன். உன் பெயர் என்ன? முட்டை. இப்படி ஒரு பெயரா? இருக்கிறதே, என் பெற்றோர்களிட்ட பெயர் அல்ல, உம்மை போன்ற ஒரு பெரும் புலவர் சூட்டியது. பெரும் புலவருக்கு இப்படி ஒரு மட்டமான கற்பனையா? சரி சரி, உன்னை பற்றி பாடாவிட்டால் நீ என்னை உயிரோடு விட மாட்டாய். பாடுகிறேன். பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே, பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே, என் பேதை செல்லற்கு இயல்தனலே, மின் போலும் மானவேல் முட்டைக்கு மாறாயதவர் போம், காணவேல் முட்டைக்கும் காடு, காணவேல் முட்டைக்கும் காடு. ஏன் சிரிக்கிறாய்? நீர் பாடிய பாடலில் சொற்குற்றம் இல்லை, ஆனால் பொருட்குற்றம் இருக்கிறது. பொருட்குற்றமா? ஆமாம். கள்ளிச்செடியும் தீந்து போகும் அனல் பறக்கும் பாலையில் சென்ற பெண்ணின் காலை கருவேல மரத்தின் முள் தைத்தது என்கிறீர். ஆமாம். கள்ளி மரம் ஈரம் மிகுந்தது, வெட்டி போட்டாலும் அது சுலபத்தில் காய்வதில்லை. கருவேல முள்ளோ பச்சையாக இருந்தாலும் சுலபத்தில் எரியும் தன்மையுடையது. அப்படி இருக்க கள்ளியே பற்றி எரியும் போது கடும் வெயிலிலே கருவேல முள் மட்டும் எப்படி எரியாமல் இருந்தது? பிழைதானே புலவரே? இந்த லட்சணத்தில் கல்வி செல்வம் ஏராளமாக வைத்திருப்பதாக தலைக்கணம் வேறு, தமிழ் புலமை வேறு, பார்வதி பரமேஸ்வரன் பக்தி வேறு, பெட்டையை பாடும் வாயால் முட்டையை பாடமாட்டேன் என்ற திமிரான பேச்சு வேறு. எம்பெருமானே, அம்மையே, அப்பா, யாருது யாருது? முட்டை. பெட்டையிட்ட முட்டை, அப்பன் பெற்ற சுப்பன். ஐயரே, போதும் போதும், கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் உன் மீது பாடமாட்டேன் என்று குமரப்ப வள்ளலிடம் அகந்தையாக பேசி அவமதித்தேன். என் அகந்தையை அழிக்க வந்த அழகு தெய்வமே, கவிதை இன்பமே, கன்னி தமிழ் வளர்த்த சங்கமே, என்னை மன்னித்து விடுங்க, என்னை மன்னித்து விடுங்க, என்னை மன்னித்து விடுங்க. எவன் மகன் எல்கோ நான் எதிர்த்து நின்றேன், எவன் மகன் எல்கோ நான் எதிர்த்து நின்றேன், இங்கே சிவன் மகனை கண்டு திகைத்து நின்றேன். எவன் மகன் எல்கோ நான் எதிர்த்து நின்றேன், இங்கே சிவன் மகனை கண்டு திகைத்து நின்றேன். உன்னிடமே அன்று அடம் பிடித்தேன், உன்னிடமே அன்று அடம் பிடித்தேன், இன்று உன் திரு நெஞ்சினிலே இடம் பிடித்தேன். சங்கம் வளர்த்த தமிழ் நீ அல்லவா, எந்தன் தலைமை கவிஞன் இந்த புகழ் அல்லவா, சுவாமி மகன் அல்லவா, ஞான குரு அல்லவா, சங்கம் வளர்த்த தமிழ் நீ அல்லவா. முட்டையில் குஞ்சொன்று வெளிவந்தது, இந்த மூர்த்தி திருமுகத்தில் ஒளி வந்தது. முட்டையில் குஞ்சொன்று வெளிவந்தது, இந்த மூர்த்தி திருமுகத்தில் ஒளி வந்தது. பெட்டையை சேவலையும் இது வென்றது, பெட்டையை சேவலையும் இது வென்றது. என் பேதமை இன்றனுக்கு புரிகின்றது. பருவத்தில் சிறிய வேலவா, என் பகுத்தறிவே நீ அல்லவா. உருவத்தை கண்டு இகழ்வதா, உன் உள்ளத்தை கண்டு புகழ்வதா. ஆதாரமூர்த்தி என் அப்பனே, அறியாத பிள்ளையா சுப்பனே. நாதா என்று ஆடி
மகனல்லவா ஞான குரு அல்லவா சங்கம் வளர்த்த தமிழ் நீ அல்லவா. அவனுடைய பெருமைகளை நாளெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முருகா முருகா முருகா. சார், லார்ட் முருகாஸ் சக்தியை புரிஞ்சுக்கிட்டோம். இன்னில இருந்து நாம லார்ட் முருகாஸ் பக்தாஸ். ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப சொல்றேன், எங்களோட கண்ட்ரியில லார்ட் முருகாஸ் மூவ்மெண்ட் பிகின் பண்ண போறோம். திஸ் இஸ் த மோட்டோ இன் அவர் லைஃப். உங்க முயற்சி வெற்றி அடைய முருகன் துணையா இருப்பான். வணக்கம் வணக்கம். ஐடியா. நீ உரசுல நீ அவண்டி அழுதான். பாவி பையா எவனா வந்து விழுந்துட்டாலே இப்ப நான் என்ன பண்ண போறேன்? என்னங்க முதல்ல இந்த ஆளுக்கு உயிர் இருக்கான்னு பாருங்க. ஒத்த நாடி ஊசலாடுது. ஒண்ணு செய்வோமா? வீட்டுக்கு கொண்டு போய் வைத்தியம் பார்த்து அனுப்புவோமா? ஆமாங்க, எப்படியாவது பழைக்க வைக்கணும், இல்லன்னா போலீஸ் கேஸா போயிடும். கால புடிடி. படுத்து, முள்ளமா படுத்து. மெதுவா மெதுவா. ரத்த காயமே காணோம், எல்லாம் உள்ளடியா? அண்ணா, அவருக்கு என்னாச்சு? அடச்சே சும்மாரு. நாங்களே ஏற்கனவே பதறி போய் கிடக்கிறோம். என்னாச்சோ ஏதாச்சோ ஒண்ணு. அப்பா என்னங்க அவர் பேசுறாருங்க. என்ன அவர் பாடுறாருன்னு சொன்னேன். கையை விடுடி. கொஞ்சம் கொண்டாந்து அடிபட்டவன பலக மேல போட்டிருக்கிய. தலைக்கு ஒரு தலகாணி வச்சா நான் கெட்டா போவ. ஊஞ்சல் பழக தானே ஆட்டுவோன்னு. ஆட்டோ மாட்டேன்ற அந்த போயிடுமே. என்ன திமிர் இருந்தா உனக்கு? யாரு யாரு? இவர் தங்கச்சிங்க. ரொம்ப அழகா இருக்குது. இவன மாதிரியே இல்ல. அம்மா ஜாடியா? அம்மா கையை எடுத்துக்கோ. அவர் ஜீப்ல அடிபட்டதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கிறாரு. அப்படியே அலக் பண்ணிக்கங்க. ஜீப்ப மேல ஏத்துறது முதல் குத்தம். யாருக்கு தெரியாம கடத்தி கொண்டு நீங்க படுக்க போட்டது ரெண்டாவது குற்றம். டபுள் கிரைம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னா குறைஞ்சது 7 வருஷம் அபராதம் கட்ட வேண்டியதா வரும். இந்த இடத்துல தான் இந்த குடும்பத்தை பத்தி நீங்க பெரிய மனசு பண்ணணும். என்ன மனசு பண்ணணும்? ஒரு 4 நாள் தரேன், டீ குடிச்சிட்டு ஓடிடுங்க. பல்லு பொற இதுக்காக நான் இங்க வந்தேன். வேற எதுக்கு? அடிக்கடி அங்க போவாங்க. சரி, என்னையா தருவேன்? ஒரு 100 ரூபாய் தரங்க. 100 ரூபாய் பொங்கல்னாமா? ஒரு 200 வச்சுங்க. யாருக்கு வேணும்? 300ங்க. ஜமக்காரத்தை யாருக்கு விடுறீங்க? சரி, கஷ்டப்பட்டு ஒரு 400 ரூபாய் கொடுத்துறேன். என் கஷ்டம் உனக்கு தெரியுமாயா? 400 ரூபாய் லாண்டரி துணி வாங்குறதுக்கு வக்கலாக அவஸ்தப்படுறேன் நானு. அண்ணா 500 ரூபாய் கொடுத்துறேன். உள்ள இருந்து வாங்க, நீ சொல்லிடுவே. எவன் கொடுக்குறது? என்னடி பண்றது காசுக்கு? நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம பக்கத்து வீட்டு பங்கத்து போய் இந்த செயின் அடகு வச்சு வாங்கிட்டு வரேன். உடனே போ. போடு. நீ ஏன் நிக்கிற? வேற என்ன பண்ண சொல்றீங்க? அடிபட்டு வந்து நிக்கிறேன். தாகம் இருக்கா எனக்கு? பானை தண்ணி தரட்டா? சோடா. இன்னைக்கு காலையில எவன் மூஞ்சில முடிச்சதோ எனக்கு இந்த கதை ஏற்பட்டதுப்பா. சீக்கிரமா ஓடி போய் நிதானமா வா. ஒண்ணும் அவசரம் இல்ல. கமல் கமல் உன்னை பூட்டி வச்சாலும் புதைச்சே வச்சாலும் உன்னை எப்படி சந்திக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். ஜீப்ல விழுந்தீங்க, அடிபட்டு இருந்தா அடிபடுற மாதிரி நான் விடுவேனா? பணத்துக்கு எப்படி ஓடி இருக்காங்க பாத்தியா? எதுக்காக பணம்? ஏத்தாப்புல ஒரு வீடு காலி இருக்கு, அந்த வீட்லயே நான் தங்கிக்க போறேன். ஐயோ, அது பேய் வீடு. அங்க பேய் நடமாறதா சொல்லுவாங்க. பேய் நடமாடினா என்ன, நாய் நடமாடினா என்ன, அடிக்கடி நம்ம பாத்துக்க வேண்டாமா? ஆனா ஒண்ணு, நீ எனக்கு ஒரு வாக்குறுதி தரணும். என்ன? எத்தனையோ மாப்பிள்ளைங்க உன்னை பொண்ணு பாக்கிறதுக்காக வருவாங்க. நீ எப்படியாவது அத்தனை பேரை தட்டி கழிச்சு. சரி, எனக்காக சரி. காலம் வரும், காத்து. பணம் 500 ரூபாய் சரியா இருக்கா? சரியா இருக்கு. கரியா செலவுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வேண்டாம், பசியா இருந்தா சோடாவை குடிச்சிட்டு பசியை தடிச்சுங்க. நான் வச்சுமே. நீ ஏன் கையாடுற? அவருக்கு இல்லனா, நீங்க ஜீப் ஓட்டாதீங்கன்னு உங்களுக்கு தான் சொல்றேன். வாங்க வாங்க உட்காருங்க. என்னங்க சம்பந்தி, மூர்த்தி வேலை முடியும், இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. எங்க அவங்கள காணோம்? இப்ப வந்துடுவாங்க. அந்த ஐயோ வந்துட்டாங்களே. வாங்க 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 வாங்க. வாமா வா. உனக்கு வாழ்வு தேடி தந்ததே இவங்க தான். முதல்ல அவங்க காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க. நில்லுங்க. முதல்ல அவங்க காலில் விழ வேண்டாம். அவங்க பணம் கொடுக்கலன்னு இந்த கல்யாணமே நடந்திருக்காது. வாசவம் தான் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன். என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு கோடி கோடியா செல்லம் இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா அவங்க பேர் சொல்றதுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. முதல்ல அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நம்ம குழந்தைகளுக்கும் அதே மாதிரி வாரிசு இல்லாம போயிடக்கூடாது. நீங்க தப்பா நினைக்க கூடாது.
ஆறுமுகனாச்சி அக்கா வாங்க. 5 பிள்ளைகளை பெற்றவங்க நீங்க. முதல்ல இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. வாங்க. உங்க மாதிரியே இவங்களும் நிறைய குழந்தை பாக்கி பெறணும்னு நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா, நீங்க வருத்தப்படாதீங்க. அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. வள்ளியம்மே, நான் வரட்டுமா? கோடி செல்வம் இருந்தேன், குழந்தை பாக்கியம் இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே. கோடி செல்வம் இருந்தேன், குழந்தை பாக்கியம் இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே. இதயமே உடஞ்சு சுக்குநூறா போச்சுங்களே. நீ என்ன சொல்ற? தாய்ங்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுக்காத அந்த முருகன் மட்டும் எப்படி இங்க தாயோட இருக்கலாம்? தந்தைங்கிற சாரத்தை உங்களுக்கு கொடுக்காத அவன் மட்டும் எப்படி இங்க தகப்பும் கூட இருக்கலாம்? அவன் மாத்திரம் பெத்தவங்க கூட இருந்து கொஞ்சம் மகிழலாம், நாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாதா? எவ்வளவு பெரிய சுயநலக்காரன் பாத்தீங்களா? இனிமே இந்த படம் இந்த வீட்டுல இருக்க கூடாது, இதுல நான் பார்க்கவும் கூடாது. அம்மா, அம்மா, சென்னை அம்மான்னு கூப்பிட்டேன். ஆமா அம்மா, 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 அம்மா. அம்மா அம்மான்னு கூப்பிட்டதும் இவ்வளவு ஆனந்தப்படுறியே, உனக்கு குழந்தையே இல்லையா? இல்லப்பா, இல்ல. இப்படிதான் எங்க அப்பா அம்மாவுக்கு கூட ரொம்ப நாள குழந்தை இல்லாம கந்தர் சஷ்டி விரதம் இருந்து நாம் பிறந்தேன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்களும் விரதம் இருங்க, நிச்சயமா குழந்தை பிறக்கும். ஆமா, சஷ்டி விரதம் இருங்க. ஆமா, வீடு தேடி வந்த நீ யாரப்பா? பாலமுருகன். வடபழனிக்கு போயிட்டு இருந்த வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டது, என்னன்னு பார்க்க வந்தேன். உங்களுக்குள்ள சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. தனக்கு குழந்தை இல்லையேங்கிற ஆத்திரத்துல வள்ளியம்மை இதையெல்லாம் உடைக்க போயிட்டா, நான் தடுத்துட்டேன். தப்பு. முருகா, நீ தாய் மடியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி என் மடியில் ஒரு குழந்தை தவழணும்னு அவனை கேட்கிறதை விட்டு விட்டு அவன் தாய் தகப்பனோடு இருக்கிற பழத்தை உடைக்கலாமா? தப்புதான்ப்பா, தப்புதான். இப்போ இதை மாட்டிட்டு குடுங்க, வாங்க. எங்க குழந்தைய காணோம்? வள்ளியம்மே, அன்னைக்கு நான் ஜெயில இருந்தப்ப தகப்பனோட வந்து என்னை காப்பாத்தலாம். இன்னைக்கு தனியா வந்து நீ செஞ்ச தவறை சுட்டி காட்டி தாயாகவும் ஒரு வழியை சொல்லிட்டு போறான். இது அவனை தவிர வேற யாரா இருக்க முடியும்? வெற்றி, வெற்றி! வள்ளியம்மே, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். உங்களுக்கு வெற்றினா அது எனக்கும் தான் வெற்றி. உண்மைதான். குழந்தை வடிவில் வந்து நீதான்னா உன் வலப்பக்கம் இருந்து ஒரு பூவை கொடுன்னு முருகன் கிட்ட கேட்டேன். தூக்கி எடுத்து கையில கொடுத்த மாதிரி இந்த மல்லிகைப்பூ வந்து விழுந்தது. இந்த வெற்றிவேல் முருகா.
நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லு. ஆமா, பணம் கொண்டாந்துருக்கியா? இல்லாம வருவேனா? இந்த பத்தியா என் கண்ணு முன்னாலே எண்ணி பாத்துக்க. அதுக்கப்புறம் குறையுது கூடுதுன்னு தகராறு பண்ண கொன்னுடுவேன் ஒண்ணு. எல்லாம் சரியா தாண்டா இருக்கா கண்ணா. வீட்டுல போய் எண்ணி பாத்துக்கிறேன். இந்த இடத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் நிம்மதியா காலி பண்ணிட்டு போறனோ அவ்வளவுக்கு நல்லது. ஸ்கூல் அங்க இருக்கு. நீ வாட்ச்மேன் உட்கார்ப்பா, நான் வரேன். அங்கோயா நீ பாட்டு உட்காரும்ப. அப்புறம் நாளைக்கு வீட்டு சொந்தக்காரன் வந்து எழுந்துடுறான்னா எவன் பதில் சொல்றது? அவன் மலையில இருக்கான்ப்பா. மலையில முருகன் தான் இருக்கான். வீட்டுக்காரனுமா இருக்கான்? மலையாவில இருக்கான். ஓ, மலேசியாவிலையா? ஆமா ஆமா. வரமாட்டான்ற. வந்தாலும் இந்த இடத்துக்கு சத்தியமா வரமாட்டான். என் நாளை விடுப்பா, நான் ஒரு நாள் தூங்குற நிம்மதியா. காதலுக்கு ஒரு வெற்றி. இன்னிலிருந்து நான் தான் புது வாட்ச்மேன் வந்திருக்கேன். ஏய், பங்களால லைட் வேறியா? இது ஒண்ணுதான் எரியுது. இது எரியுது. சுவிட்ச் போட்டா விளக்கு வரும் பாத்துருக்கேன். வயரே வருது. இது இன்னொரு பரவாயில்ல. எனக்கு காதல் வந்தாச்சு. நான் அந்த முயற்சிய விட போறதில்ல. ஒரு பெண்ணைய காதலிச்சு அவ கழுத்துல மஞ்ச கைத்தை ஏற்றி அவளை கல்யாணம் கண்டிக்கிட்டு ஒரு பெண்ணுக்கே நான் வாழ்க்கப்பட போறேன். இனிமே பேய்க்கெல்லாம் பயந்த லாபம். கையில கடப்பாறை இருக்கு. தொழில ஆரம்பிப்போம். முதல்ல கடப்பாறையால குத்துவோம். பக்தையே, முருகா, நீ கடைபிடித்த சக்தி விரதம் தான் என்னை உன் முன்னால் காட்சி தர வைத்தது. உனக்கு என்ன வேண்டும்? அறிவும் அழகும் உள்ள ஒரு ஆண் குழந்தை வேண்டும் சுவாமி. அது மட்டும் போதுமா? போதும் சுவாமி, அது போதும். உன் விருப்பப்படியே அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அழினோம். ஆயின் அதற்கு ஆயுள் 8. முருகா, ஆயின் அதற்கு ஆயுள் 8. பள்ளி என்ன முருகனை பாத்தீங்களா? அவன் சொன்னதை கேட்டீங்களா? அவன் கனவு கண்டியா? ஆமாங்க. நீ கனவு கண்டா அப்படியே பலிக்குமே. என்ன சொல்லு சொல்லு. நமக்கு ஆண் குழந்தை பிறக்குன்னு முருகன் சொன்னான். பாலமுருகன் சொன்னது பலிச்சிருச்சு பாத்தியா? அவனுக்கு நாம கஷ்டி வரதா இருந்தது நிறைவேறிச்சு பாத்தியா? முருகா, முருகா. குழந்தை பிறக்க போதுங்கிற சந்தோஷத்துல இருக்கிற அவருக்கு அந்த குழந்தைக்கு குறைஞ்ச ஆயுள் தாங்கிற விவரம் தெரிஞ்சா அது அவரால தாங்கிக்கவே முடியாது. அந்த ரகசியம் என்னோடயே இருக்கட்டும், என்னோடயே இருக்கட்டும். முருகா, முதலாளி, குழந்தைய பாக்குறதுக்காக 10 மாசம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் பொறுக்க முடியலையா? குழந்தை பிறந்தாச்சு. ஆனா பொண்ணா தெரியலையே. பிறந்த உடனே எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி அழுது. முருகா, அவன் தான் பிறந்திருக்கான், போய் பாருங்க. முருகா பிறந்திருக்கா? சாரி டாக்டர். என்ன குழந்தைங்க? நீ கண்ட கனவு பலிச்சிருச்சு. ஆண் குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அழகோட ஆண் குழந்தை. அப்போ கனவுல முருகன் சொன்னபடி 8 வயசு முடிஞ்சதும் இறந்துருவானே. சரவணன் ரொம்ப அழகான பேர், குழந்தைக்கு பொருத்தமான பேர். அப்ப நாங்க வரட்டுமா? ஹலோ, பொன்னுசாமியா? நான் கந்தசாமி பேசுறேன். குழந்தைக்கு சரவணன் பேர் வச்சிருக்கேன். நீங்க உடனே மருதமலைக்கு போய் மருதமலை ஆண்டவனுக்கு கல்வி அறிவோட
ஊரே புகழ் பெரிய பக்திமானா விளங்கணும்னு அவ பேர்ல அர்ச்சனை பண்ணு. ஆமா, உடனே போங்க. நான் சொன்னாலும் குறிச்சுக்கிட்டீங்கல்ல. என்னங்க இது? அழகோட இருக்கணும், அறிவோட இருக்கணும், பக்தியோட இருக்கணும் தான் எல்லா கோயிலுக்கும் அர்ச்சனை பண்ண சொன்னீங்களே தவிர நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. குழந்தையை கொடுத்த முருகன் அதோட ஆயுசையும் தீர்மானிச்சிருப்பான். அவன் கொடுத்த பிள்ளைக்கு அல்பாயுசாவா இருக்க முடியும். அத நாம ஏன் போய் கேட்கணும்? தயவு செஞ்சு எனக்காக சொல்லுங்களேன். ஆயுளை பத்தி சொல்லணும், அவ்வளவுதானே. பொன்னுசாமி, பொன்னுசாமி, ஹலோ. லைன் கட் ஆயிடுச்சே. மலேயா மருதசாமி வசமா நல்ல பாசமா மாட்டிக்கிட்டான். கம்மியா என்ன தனியா புலம்புற அளவுக்கு உங்களுக்கு என்னாச்சு?
புதுசா யாரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களே, என்ன விலாவரின்னு தான். யாருன்னு போர்டுல படிக்கல? மருதசாமின்னு படிச்சேன். மத்தது புஸ்தகமா வெளிய விட போறேன். என்னங்க புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிற விட நேரா சொல்லிட்டீங்களா நல்லா இருக்கும். ஏங்க நீங்க என்ன இந்தியாவா? நோ 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 நோ. மலேசியாவா? இல்லைங்க, இந்தியாவும் இல்ல மலேசியாவும் இல்ல, இடையில கடல்ல கப்பல்ல பிறந்தவன். அடடே, அப்ப நீங்க கடலேஷியா? அப்படியே வச்சுக்கலாம். உங்களை பார்த்தா எனக்கு எக்கச்சக்கமா தெரியுதுங்க. என்ன தெரியுது? எலும்பா தெரியுது? சச்சே, ஒரு எஸ்டேட் ஓனர் மாதிரியே இருக்கு. கரெக்ட், யூ ஆர் 10% கரெக்ட். எனக்கு ஒரு 1/2 டசன் தேயிலை எஸ்டேட், சரி. ஒரு 3/4 டசனுக்கு காஃபி எஸ்டேட், சரி. ஒரு 1.25 டசனுக்கு ரப்பர் எஸ்டேட், சரி. அப்புறம் 3/4 வீசத்துக்கு இந்த ஏலக்காய் கிராம்பு அது இது. அதை தவிர எக்கச்சக்கமா கையில கேஷ் வேற. இவ்வளவு வசதி இருந்தா இந்த வீட்டை ஏன் வந்து வாங்குனீங்க? எவ்வளவு நாளைக்கு இங்க ஒருத்தன் தண்ணியிலேயே முதப்பான்? ஒரு சேஞ்சுக்கு தான் தண்ணியை மறந்துட்டு தரை நீர் போன இங்க வந்தேன். விசாரிச்சதுல இந்த வீடு ரொம்ப சீப்பா சொன்னாங்க. விலை கொடுத்து நேத்து தான் வாங்கினேன், இன்னைக்கு கூட ஏறிட்டேன். கடவுள் உங்களை நல்லா வச்சிருப்பார். அவர் வச்சிருப்பார். ஆமா, என்ன பத்தி இவ்வளவு விசாரிச்சீங்களே, உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. என் பேரு சோமு. சோமு? ஓ, வெரி குட் நேம். ஆமா, இது வச்ச பேரா இல்ல வச்சுக்கிட்ட பேரா? வச்சுக்கிட்ட பேருங்க. வெரி குட் வெரி குட். என்ன தொழில்? இது என்ன தொழிலுங்க? சாதாரண தொழில், டிரைவர் தொழில். I love you. I like you. எனக்கு பிடிச்சிருச்சு. ஐயோ, ஒரு டிரைவர் பாசத்தை சொல்றதுக்கு இத்தனை இடி இடிக்கணுமா? கொடையில் நான் இன்னும் வேகமா அடிப்பேன். இவ்வளவு ஏன் என்ன எடுத்துங்க சார், நானே உங்களை மாதிரி ஒரு சாதாரண டிரைவரா இருந்தவன் தான். உழைச்சி சம்பாரிச்சு இன்னைக்கு இத்தனை எஸ்டேட் ஓனரா இருக்கேன். நிச்சயமா சொல்றேன் சார், எனக்கு மாத்திரம் ஒரு தங்கச்சி இருந்தா உங்களை மாதிரி ஒரு டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் கண்ணால பாப்பேன். ஏங்க இவ்வளவு லொச்சு வாய்க்குள்ள இந்த பல்லியா இருக்கு? அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில. பல்லிய முழுங்கிட்டீங்களா? எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சு சார். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சுடா. உன் தங்கச்சி இவருக்கு கொடுத்துட்டா எல்லாரும் எஸ்டேட் ஓனர்ஸ். ஏங்க தனியா பேசுற வியாதி உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு இப்படி? சார், என்ன தப்பா நினைக்காதீங்க. இந்த வீட்டுல நீங்க தனியா இருக்காதீங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க. இங்க பேய் இருக்குது. 5 இருக்கு. எண்ணிட்டீங்களா? ராத்திரி ஆனா போதுங்க, நிம்மதியா தூங்க முடியல. டங்கு டங்குன்னு கடப்பாறையில இடிக்கிற சத்தம். அப்புறம் கேட்டா புதையல் இருக்குது 1 லட்சத்துக்குன்னு சொல்லுது. திமிர பாத்தீங்களா? இதுக்காக ஏன் என் தூக்கத்தை கெடுக்குறீங்க? இந்த 2 லட்சம் எடுத்துட்டு ஓடுங்க. என்ன பேய்க்கு 2 லட்சம் கொடுத்தீங்களா? ஆமா. அப்புறம் என்ன ஆகும்? டங்கே கேட்கல. என்னங்க நீங்க தப்பு காரியம் பண்ணிட்டீங்களே. எங்கிட்ட ஒரு கடப்பாரியை கொடுத்திருந்தீங்கன்னா டங்கு நாங்க டாங்கு 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 டாங்குன்னு இடிச்சிருப்பனே. வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றேன். இருந்தது ஒரு கடப்பாரு, அதையும் பேய்கிட்ட கொடுத்துட்டுங்களே. சார், ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல நான் மறந்துட்டேன். என்னது? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, பாசமலர் மாதிரி. உங்களுக்கு ஒரு தங்கச்சியா? நல்லா இருப்பாளா? ரதி. ஆமா, கல்யாணம் ஆகல சார். ஐயோ, கல்யாணம் ஆகவே இல்லை. சொல்லவே இல்லையா சார்? நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்களா, என் தங்கச்சி அவ கையால பரிமாறுவா. என் கண்ணால் அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன் சார். நோ நோ டிரைவர் சார், அது மரியாதை. புதுசா வந்திருக்கேன். நீங்க புருஷன் பொண்டாட்டியா எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல விருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதையா நானும் நினைச்சுக்குவேன் இல்லையா? அவ்வளவுதானே. இப்பவே எக்கன வாக்குல கூப்பிடுறேன். கணக்கு இப்ப கூப்பிட்டு இனிமே நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் உங்களுக்கு பரமாற ஆரம்பிச்சா ரா பிச்சை எடுக்கிற டைம் வந்துடும். அப்ப விருந்து கொடுத்தா நல்லா இருக்காது. நீங்க எதுக்கு நாளைக்கு வாங்கல? சரவணா, முருகனை வேண்டிக்கப்பா. சார், ஒரு நிமிஷம். என்னங்க, அழகான குழந்தைகளை போட்டோ எடுத்து நான் காரங்களுக்கு கொடுக்குறேன். உங்க பையன் ரொம்ப அழகு சார். அவனை ஒரு போட்டோ எடுத்துட்டு மாட்டேன். அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அறிகிறோம். ஆயின் அதற்கு ஆயுள் 8. பள்ளியம்மே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாங்க போலாம். வணக்கம் 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 வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க. பரவாயில்லைங்க. நீங்க? என் பேரு மயில்வாகனன். இவ என் மனைவி. இலங்கை கதிர்காமத்தில இருந்து வர்றோம். அறுபடை வீடையும் பார்த்துட்டு 7வது படைவனான வரதுமலைக்கு போற வழியில தானுங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டோம். உங்களை நேர்ல பார்த்து கதிர்காமம் உருவம் கோயில் பிரசாதத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். தேவானே, என்னமா அப்படி பாக்குறீங்க? இப்படி ஒரு அழகான குழந்தைய இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. உங்க மகனா? ஆமா, இது என் மனைவி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பையனை பாக்குற 1000 கண்ணுல ஒரு கண்ணு கொள்ளிக்கண்ணா இருந்துடலாம். புகழ்ந்து பேசுறவங்கல்ல ஒருத்தருக்காவது நச்சுப்பல் இருந்துடலாம். அதனால குழந்தை கண்ணத்துல ஒரு திருஷ்டி பட்டாவது வச்சிடுங்க. முருகனோட அருளால அவனுக்கு எந்த குறையும் வராதுமா. நானும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன்.
எங்களுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. காது குத்துக்கு வந்தவங்கெல்லாம் அதனோட அழக புகழ்ந்து பேச பேச நான் பெருமைப்பட்டேன். ஒரே ஒரு நாள் ஜுரத்துல படுத்தவ பிறகு எழுந்திருக்கவே இல்லை. தேவால இந்த வந்த இடத்துல பிரசாதத்தை கொடுத்துட்டு புறப்படு. இந்தாங்கம்மா பிரசாதம். நாங்க வர. ஐயா வரோம் ஐயா. அழகான குழந்தைகளை போட்டோ எடுத்து நான் காணவருக்கு கொடுக்குறேன். உங்க பையன் ரொம்ப அழகா இருக்கா. இப்படி ஒரு அழகான குழந்தைய இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால குழந்தை கண்ணத்துல ஒரு திருஷ்டி பட்டாவது வச்சிருங்க. எங்களுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. காது குத்துக்கு வந்தவங்கெல்லாம் அதனோட அழக புகழ்ந்து பேச பேச நான் பெருமைப்பட்டேன். ஒரே ஒரு நாள் ஜுரத்துல படுத்தவ பிறகு எழுந்திருக்கவே இல்லை. அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அறியணும். ஆயின் அதற்கு ஆயுள் 8. ஆயுள் 8. ஆயுள் 8. ஆயுள் 8. முருகா, ஆயுள் 8ன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா சொல்றேன், கூனோ குருடோ நுண்டையோ நீண்ட ஆயுசுள்ள குழந்தைதான் வேணும்னு கேட்டிருப்பேன். அழகுள்ள குழந்தை வேணும்னு கேட்டதுனால தானே ஆயுச குறைச்சிட்டேன். இப்ப சொல்றேன், உலகத்துல எந்த தாயும் செய்யாத கொடுமையை நானே என் கையால செஞ்சுடுறேன். இந்த விளக்குனால அவன் முகத்துல சுட்டு சூடு போட்டு அவன் அழகிய அழிச்சிடுறேன். அவன் அழகிய அழிச்சிடுறேன். அதுக்கப்புறமாவது அவருக்கு நீண்ட ஆயுள கொடுமுருகா. அவன் முகத்துல ஒரு ஆழமான தழும்பு இருக்கணும். அது அவன் அழகியா கெடுக்கலாம். பாக்குறவங்க எல்லாம் முகத்தை துடிக்கணும். விடுங்க, விடுங்க. இந்த கொடுமையை ஏற்றிய போற இந்த கொலபாதகத்துக்கு எப்படியும் மனசு துணிஞ்சது. சொல்லு சொல்லு. பாக்குறவங்க எல்லாம் அவன் அழகு அழகுன்னு சொல்ல சொல்ல அவன் ஆயுசு குறைய மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதனாலதான் பார்த்து தடுக்கிக்கிட்டு இந்த பாதகத்தை துணிஞ்சு. அவன் அவலட்சணமாக்குனா ஆயுளை அதிகப்படுத்துறேன்னு நம்ம முருகன் சொன்னாரா? ஆமான்னு சொல்லு. இப்ப அவனை உரமாக்குறேன். அவன் அழகா இருந்தா ஆயுள் குறைச்சல் அவன் சொன்னானா? ஆமான்னு சொல்லு. இப்ப அவனை சிந்தாமணமாக்குறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நானா தான் நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. வள்ளியம்மே, நீயே ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? தங்கச்சி கமலா. அண்ணா, கூப்பிட்ட குரலுக்கு என் தங்கச்சி அண்ணான்னு கூப்பிட்டுச்சே. 8 வருஷமா பிடிச்சிருந்த சித்தப்பிரமை தெளிஞ்சு போச்சா? அப்படியா? ஆமாம்மா. எதிர் வீட்டுல மலேசியாவில இருந்து ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. அவர் வீட்டுல விருந்துக்கு நம்மள எல்லாம் கூப்பிட்டு வரையாம்மா? ஐயோ, என்னம்மா? அண்ணா, ஐயோ, எனக்கு திடீர்னு தலைவலிக்குது. நான் வரல. தனி வலிக்குதா? பின்ன எங்க தொந்தரவு பண்றீங்க? கமலாவை இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு போலாம். நீ படுத்துக்கம்மா. அப்படி அலக்க சலக்க போ மல்லம்மா. என்னது? ஒண்ணு இல்லையா? அது சாம்பார், இது ரசம், இது சோயா பீன்ஸ். இருக்கட்டும். என்னப்பா இது வேற கரண்டி சொடக்குன்னு எடுத்து அள்ளி மொத்தமா ஊத்தாம. நீங்க விருந்துக்கு வர்றவங்க வீட்லயே வயிறு நிறைய சாப்பிட்டு வந்து இங்க சும்மா சொகுசுக்கு சாப்பிடுவாங்க. நீங்க என்ன சாப்பாட்டுக்குன்னா வந்திருக்கீங்களா? உழைப்பாளி தொழிலாளி, எங்களுக்கு பசி, நாங்க சாப்பிடுறோம். ஒண்ணு பண்ணுங்களேன். ஏன் இப்படி மொத்தமா கண்ணு போடுற மாதிரி தவணை முறையில ஒரு 6 வாட்டி சாப்பிட்டுருங்களேன். அதெல்லாம் நம்ம ஒத்து வராது. விடுங்க நீங்க. என்னங்க நீங்க? சாப்பாடு எப்படி? என்னங்க ஒரு புடி கூட வாய்க்குள்ள போல எப்படி எப்படின்னு கேட்டா எப்படிங்க சொல்றது? இல்லீங்க, பார்வைக்கு சாப்பாடு எப்படி? பார்வைக்கு நல்லா இருக்குது. பார்வைக்கே இவ்வளவு நல்லா இருக்குது, உள்ள போனா எவ்வளவு நல்லா இருக்கும்? ஜிஞ்சாமிரதமா இருக்கும். அப்புறம் என்ன அடிக்க? நீங்க 1000 தான் சொல்லுங்க. நமக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்து என்ன நம்ம 2 பேருக்கும் ஒரு சம்சாரமா? அதான் சொல்றீங்க. அவங்க அவங்களுக்கு சம்சாரம் இருந்து
அதுவும் கையால சமைச்சு அது பரிமாறிச்சுன்னா அதனுடைய ருசியே வேற. கணக்கு கணக்குறாங்க அப்படிதான். இந்த கலர் இந்த ருசி எல்லாம் எப்படி வந்துச்சுன்றீங்க? எப்படி? ஏன் பொண்டாட்டி அவ கையால சமைச்சு போட்டதுன்றேன். விருந்து வந்த இடத்துல ஏன் ஒப்பாரி வைக்கிற? அப்ப பார்த்தப்ப கூட உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு சொல்லவே இல்லையே. எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதாவது சட்டமா? இப்ப உங்க சம்சாரம் இங்கதான் இருக்குதா? ஏன் சம்சாரம் என் வீட்டுல இல்லாம பின்ன உன் வீட்டுல இருக்கும்? உங்க சம்சாரத்தை கொஞ்சம் காட்டினீங்கன்னா, கொஞ்சம் பரிமாறுச்சுன்னா என் சம்சாரத்துக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளவுதானே? டார்லிங், டார்லிங், உன் ஹஸ்பண்ட் காலிங். எங்கடா ஏறி நின்னு பாக்குற? உட்காரியா? தங்கச்சி கமலா, எப்படி இங்க வந்த? யார் அவன் தங்கச்சி கமலா? இது என் பொண்டாட்டி விமலா. அப்ப என் கண்ணு பையா அச்சு வார்த்த மாதிரி ஏறுது. உனக்கு மாத்திரம் இந்த குழப்பம் இல்ல, ஊர் பூரா இதே மாதிரி குழப்பம் தான். நல்ல காலம் எனக்கு இல்ல அந்த குழப்பம். இந்தாமா உன் கையால பரிமாறுனா இதோட சம்சாரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா பிரியமா சாப்பிடுமா. பரிமாறு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. ஒரு ஸ்பெஷல் ஐடியா. சாம்பார்ல சலக்குன்னு கையை துவச்சுக்கோ. இது அந்த பொண்ணு முந்தானியில தடவிடு. வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு நம்ம தங்கச்சியா இல்லையான்றதை ஊர்ஜிதப்படுத்திடுவோம். புருஷ முஞ்சாதிக்கு நடுவுல நின்று பரிமாறணுமா? அவன் இஷ்டத்தை ஏன் கெடுக்கிற? கணக்கு கணக்கு இந்த மாதிரி சிங்கப்பூர் போட நீ ஆசைப்பட்ட உடனே எடுத்து பாரு. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. போற விட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அடையாளம் பாத்துக்கா, அப்புறம் வாங்கிக்க. ஏமா இவங்க இடத்துல வடபாய சலம் பண்ணிருந்தியே, அதெல்லாம் கொண்டாமா சீக்கிரம் போ. இதோ கொண்டு வரேன். முதலாளி என்ன கார வச்சு தேடுவாருங்க. ஆமா. அப்ப வடபாயசெல்லாம் வீட்டுக்கு அனுப்ப சொல்றீங்களா? கையில நம்ம தண்ணிங்க. இப்படி சாப்பிடுறதுக்கு தண்ணி எதுக்குங்க? ரசம் போதுங்க. இப்ப போடுங்க, அதுல அலம்ப முடியாது. கழுவுப்பா. என்னங்க இப்படி மணக்குது? ஏதோ ஒரு கை ஊத்துங்க. சீக்கிரமாங்க. நான் வரேங்க. தரித்திரம் முடிச்சேன். கமலா, கமலா, நீ இருக்கியா? ஏங்க? நான் பயந்துட்டேமா. எதிர் வீட்டுக்கு விருந்துக்கு உன்னை விட்டுட்டு போனமா? உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தனா. என்னால ஒரு வா சாதத்தை கூட எடுத்து வைக்க முடியல. அவங்க எடுத்து வைக்க முடியல, அது வேற விஷயம். மொத்தத்துல நீ இருக்கிற. அப்பா, எனக்கு தலைவலி தேவையில்லையம்மா. முக்கால்வாசி பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஐயோ, இன்னும் கொஞ்சமே இருக்க கூடாது. முந்தைய கொண்டா. ஐயோ, எங்கம்மா உன் புடவைக்கு முந்தைய காணும்? என்னங்க உன் தங்கச்சி புடவைக்கு முந்தானே காணுங்க. என் தங்கச்சி புடவைக்கு முந்தானே காணுமா? என் தங்கச்சி புடவைக்கு முந்தானே எவன் தொட்டாலும் வெட்டிடுவே. ஐயோ அண்ணி, இடுப்புல சொறி வச்சிருக்கேன். இந்தாங்க, கொண்டா கொண்டா. நீங்க இந்த பக்கம் வாங்க. நீ தலையை எப்படி திருப்பு. இந்த புடவைய தலையை சுத்தி கட்டுங்க, தலைவலி போயிடும். இந்த முந்தானே இந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லையா? தலைவலிதான். நான் சொல்லல, என் குழந்தை பட்டு குழந்தை, என் தங்கச்சி ராஜாத்தி, அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும்னு. அம்மா கண்ணு அப்படியே பட்டுக்குமா. என் ராஜாத்தி கண்ணு வாடி. கட்டவனே, அந்த வீட்டுல பார்த்தது விமலா தாண்டி. என் கமலா இங்கேதான் இருக்கா. என்ன நினைச்ச? அவ கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டா. வளப்பு அப்படி. உலகத்துல ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்பாங்களாம். என் ஃப்ரெண்டு சொல்லி இருக்கான். நீங்க சந்தேகப்பட்டுட்டு இப்ப பழி என் மேல போடுறீங்களா? உன்னால நல்ல வட பாயாசத்தை விட்டுட்டு வந்துட்டுமே. நல்ல வேலை, கொஞ்சம் ஏமாந்திருந்தோம், மாட்டிட்டு இருப்போம். ஏமாட்டிக்கிறோம். இந்த மாதிரி மங்கம்மா சமயத்துக்கு அப்புறம் அடுத்தபடியா சுரங்கப்ப தோண்டதே நான் தான் நினைக்கிறேன். வருஷம் 1 2 8 வருஷம் கடப்பாறையும் கையுமா நின்றுக்கிறேன். நீ வந்து போற வழி எப்படி? சௌரியமா இருக்கா இல்ல சரிதா? ரொம்ப சௌகரியமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நான் வச்சிருக்கிற மாதிரியே ஒரு செட்டு புடவை புதுசா வாங்கி கொடுத்தீங்களே, அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். என் பந்து எங்க? கவலைப்படாத, எங்க போனாலும் நான் எடுத்து தரேன். ஓஹோ, பந்த குழியில போய் பதுங்கிட்டியா? புடி மாட்டேங்க. சரவணா, பந்து என் கை கிடைக்கல, கைதான் குழியில மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் தள்ளி விடு, அப்படியே தள்ளி விடு, தள்ளி விடு, தள்ளி விடு, அப்படியே. இவ்வளவு தகராறு பண்ற நீ? இப்ப இருக்கிற பாரு. ஐயோ, கொஞ்சம் கூட மூளையே இல்ல. அது எப்படி உனக்கு தெரியும்?
பந்தை இப்படி எடுக்கிறது வேற எப்படி எடுக்கிறது? காமிக்கிறப்ப எப்படி? சரவணன் தம்பி கடவாரியை கொண்டு வந்து குத்த போது பந்து பட்டார்னு வெடிக்கும் போது இதால எப்படி பந்தை எடுக்க போறான்? பொறுத்துதான் பாப்போமே. ஆஹா, 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 ஆஹா. ஐயோ, இது இந்த மரமண்டிக்கு தெரியாம போச்சே. சரவணா, கண்ணா, ராஜா, அம்மா, சரவண அழகுல மட்டும் இல்ல, உலகத்திலே சிறந்த அறிவாளியா வரப்போற பாருங்க. முருகன் அருளால பிறந்தவனாச்சே. அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே இறங்கினோம். ஆயின் அதற்கு ஆயுள் 8. வள்ளியம்மே, என்ன சில மாதிரி திகைச்சு போய் நின்ட்ட? ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க. இன்னைக்கு கோயில்ல பிரசங்கம் இருக்குல்ல? ஆமா, அதை ஞாபகப்படுத்திட்டு போத்தா வந்தோம். குடும்பத்தோட கண்டிப்பா நீங்க வரணுங்க. அவசியம் வந்துடுறேன்.